விழுப்புரத்தில் பெண் காவல் அதிகாரி வீட்டில் பூட்டை உடைத்து ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. மாவட்ட காவல் எஸ்பி தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் நகருக்குட்பட்ட சாலமேடு என்ஜிஓ காலனியில் காமராஜாவில் வசித்து வருவர் சாந்தி. இவர் உளுந்தூர்பேட்டை சிறப்பு காவல் படை பிரிவு அலுவலகத்தில் நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சங்கர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு அச்சகத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதாக கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெண் காவல் அதிகாரி சாந்தி தனது கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று வந்த நிலையில் நேற்று இரவு வீடு திரும்பி அப்பொழுது தனது வீட்டின் முன்பக்க கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து சாந்தி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் மதிப்பிலான 60 சவர தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இது குறித்து சாந்தி அளித்த தகவலின் பேரில் விழுப்புரம் தாலுகா போலீசார் மற்றும் கைரேக நிபுணர்களுடன் விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு கொள்ளையர்கள் குறித்து தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பெண் காவல்துறை அதிகாரி வீட்டில் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. மோகன்.